நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. ஒரு அடி கூட பின்வாங்காதே. எது வந்தாலும் சரி, போராடு. நீ மகத்தான பணியை செய்ய பிறந்தவன் என்பதில் நம்பிக்கை வை. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. உன் காலடியில்தான் உள்ளது என்பதை மறந்து விடாதே. அமைதி வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு எல்லா துன்பங்களும் ஓடிவிடுகின்றன. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவுமே இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும். வெற்றிகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் பூவை போல் மென்மையானது. ஆனால் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானது. பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. எந்த ஒரு வேலையையும் தன் விருப்பத்திற்கேற்றவாறு மாற்றுபவன் எவனோ அவனே அறிவாளி. எதிர்காலத்தில் நீ எப்படி இருப்பாய் என்பது இப்போது நீ செய்யும் செயல்களையும் எண்ணும் எண்ணங்களையும் பொறுத்தது. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. உன்னை நீ நம்பு. உலகம் உன் காலடியில் இருக்கும். முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாய் இரு. உயர்த்தி பேசும்போது செவிடனாய் இரு. வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவாய். முயற்சியால் புதியவற்றை தெரிந்து கொள்வதும் திறமைகளை வளர்த்து கொள்வதுமே வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கான எளிமையான வழி. பிறரின் குற்றங்களை பற்றி ஒருபோதும் பேசாதே. அதனால் உனக்கு ஒரு பயனும் விளைவதில்லை. நீ பெரும் சாதனை செய்வதற்கு ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம் ஆகிய 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது என்பதை மறந்து விடாதே. நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி உன்னை மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் உள்ளது.